Hi everyone, welcome back to Banusami Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சத்தான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த அரிசி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் நிறைய கிடைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நிறைய ஃபைபர் இருக்கு. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த அரிசியை அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. இதோடைய தோசை பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை 2 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதையே யூஸ் பண்ணுங்கள். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் தூர போட்டு இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா திக்கான அவலாக சேர்த்துக்கோங்க. அவல் நல்லா திக்காக இருக்கணுங்க. இதை நாம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம அடுத்து அரிசியை ஊற வச்சுக்கலாம். இது தாங்க அந்த அரிசி. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு எடுக்கிறேன். ராஜமுடி அரிசின்னு சொல்லுவாங்க. ராஜமுடி அரிசின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் கேட்டு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா சிகப்பரிசியும் வெள்ளை அரிசியும் சேர்ந்தா போல் இருக்கும். இந்த அரிசியில் நிறைய ஃபைபர் இருக்குங்க. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்தும். நான் 2 கப் அளவுக்கு ராஜமுடி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி அப்படின்னா இட்லி அரிசி, தோசை அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு ராஜமுடி அரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி இல்லைனா ரேஷன் அரிசி. இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவியாச்சு. இதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா மிக்ஸி சூடாயிடும். இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. அடுத்து நாம் அதே மிக்ஸி ஜாரில் அரிசியை அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை அரைச்சிக்கோங்க. இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ரொம்ப மைய அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொரப்பாக அரைங்க. நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இதோடைய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மைய இல்லை. கொஞ்சம் லைட்டாக அரிசி கையில் தட்டுப்படும். கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் தோசை சுடும் போது நல்லா மொறுன்னு வரும். இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அரிசியை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா விடாதீங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது. கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து மாவை நல்லா கையால் கரைச்சி விட்டுக்கோங்க. கையால் தாங்க கரைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக மாவு புளிச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி ஒரு 10 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நான் நைட் அரைச்சி மறுநாள் காலையில் தான் செய்ய போகிறேன். ஒரு 10 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு. மாவும் பாருங்கள் நல்லா புசுன்னு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இட்லியும் செய்யலாங்க, தோசையும் செய்யலாம். நான் தோசை செய்ய போகிறேன். மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க. தோசை செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மாவு தண்ணியான பதத்தில் தான் வேணும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கரைச்சிக்கிறேன். நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா இந்த பக்குவம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்வீங்க அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்ததுன்னு. ரொம்ப உடம்புக்கும் நல்லது இது. கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாவை நீங்கள் ப்ராப்பராக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாவை வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது.
கரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு தோசை. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான தோசை. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.